சாய்ராம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல வெரி ஹாப்பி. இன்னைக்கு ஒரு சூப்பரான குட்டி கதை. கதைக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். உங்கள பல பேரு பெரிய பெரிய வித்வான்கள், சிங்கர்ஸ் எல்லாம் பாடுற ப்ரோக்ராம்ஸ் கேட்டிருப்பீங்க, இல்ல கச்சேரிக்கு கூட போயிருப்பீங்க. அவங்க பாட்டெல்லாம் கேட்டு ரசிச்சும் இருப்பீங்க, இல்லையா? சரி, இப்ப நீங்க ரோட்ல நடக்கும்போதோ ட்ரெயின்ல போகும்போதோ சில கண் தெரியாதவங்க, பிச்சைக்காரங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறதையும் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அவங்க பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா மனசுக்கு ரொம்ப இதமா நிம்மதியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருந்திருக்கும், இல்லையா? இப்ப பாயிண்ட் என்னன்னா, பெரிய சிங்கர்ஸ் பாடினதை கேட்டப்போ ஏதோ சாதாரணமா தான் இருந்தது. ஆனா இந்த ரோட்ல போறவங்களோட பாட்டு என்னடான்னா சூப்பரா இருக்கு. அது ஏன், எப்படி? இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? அதத்தான் இப்ப நம்ம சுவாமி சொன்ன ஒரு சின்ன கதையிலிருந்து தெரிஞ்சுக்க போறோம். கதை கேட்க ரெடியா? ஒரு நாள் அக்பர் சக்கரவர்த்தி ஏதோ வேலையா வெளியில போயிட்டு ரொம்ப டயர்டா இருந்ததால கொஞ்ச நேரம் ஒரு மரத்தடியில ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்கார்ந்தாரு. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துக்கிட்டு தன்னை மறந்து ஆனந்தமா பாடிட்டு இருந்தான். அவன் பாடினதை கேட்ட அக்பர் அப்படியே மெய் மறந்து போயிட்டாரு. அவருக்கே தெரியாம கண்ணுல தாரதாரையா கண்ணீர், மனசெல்லாம் ஆனந்தம். போதும், இந்த ஆனந்தம் போதும்னு முடிவு பண்ணி அரண்மனைக்கும் திரும்பிட்டாரு. மறுநாள் அக்பர் சபைக்கு வந்தாரு. அந்த சபையில பீர்பாலுங்கிற ஒரு நல்ல பாடகர் இருந்தாரு. அவரை சக்கரவர்த்தி கூப்பிட்டாரு. பீர்பால், நான் ரொம்ப நாளா உங்க பாட்டை கேட்டுட்டு இருக்கேன், நல்லாதான் பாடுறீங்க. ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னா, நான் வெளியில போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஒரு மரத்தடியில உட்கார்ந்தேன். அப்போ பக்கத்துல ஒரு பிச்சைக்காரன் பாடிட்டு இருந்தான். ரொம்ப நல்லா பாடினான். உண்மைய சொல்லணும்னா உங்க பாட்டை விட அவன் பாடினது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு வித்வான் பாடுறதை விட ஒரு பிச்சைக்காரன் பாடுறது எப்படி நல்லா இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பீர்பால், மகாராஜா, அந்த பிச்சைக்காரனுக்கு வெளியில நடக்கிறத பத்தி எந்த கவலையும் இல்ல. அவன் தன்னை மறந்து கடவுளையே நினைச்சு பாடிட்டு இருக்கான். அவன் கடவுளை திருப்திப்படுத்தணும்னு பாடியிருக்கான். அவனுக்கு வேறெந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அதனாலேயே அவனோட பாட்டு மதுரமா இனிமையா இருந்திருக்கு. ஆனா நானும் உங்களை திருப்திப்படுத்தணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு பாடுறேன். நான் நல்லா பாடினா நீங்க சந்தோஷப்பட்டு பொற்காசுகள் கொடுப்பீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. அதனாலதான் என் பாட்டு அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு பணிவோட உண்மைய சொன்னாரு. ஆஹா, எவ்வளோ அழகான பதில்! நம்ம சுவாமி என்ன சொல்றாருன்னா, நாம பகவானோட புகழ பாடணும். பகவான் நம்ம மேல பிரீத்தியோட இருக்கிற மாதிரி நாம பகவானோட பெருமைகளை பாடி நம்ம லைஃப நடத்தணும். பகவானுக்கு யார் பாடினாலும், அது பிச்சைக்காரனாயிருந்தாலும் சரி, பெரிய வித்வானாயிருந்தாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான், ஆனந்தம்தான், சந்தோஷம்தான். பாடுறதுல லேடிஸ் ஜென்ஸுங்கிற டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம உடம்பால லேடிஸ் ஜென்ஸுங்கிற டிஃபரன்ஸ் இருக்கே தவிர பாட்டுக்கெல்லாம் இந்த டிஃபரன்ஸ் கிடையாது. அவங்க பாடினாலும் இவங்க பாடினாலும் யார் பாடினாலும் எல்லாமே பகவானோட நாமங்கள் தான். சோ நாம என்ன பண்ணணும்? பாடும்போது கான்சென்ட்ரேஷனோட பாடணும், சுவாமிய நினைச்சு பாடணும். இப்படி சுவாமிய நினைக்காம பாடுறதுல மனசும் லயிக்காம பாடினா அது சும்மா பாடுற மாதிரிதான். அதனால பிரயோஜனமே இல்ல. நீங்க எப்போ எங்க பஜன் பாடினாலும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். மனசு ஃபுல்லா சுவாமி மேல அன்பு இருக்கணும். நீங்க பாடுறத கேட்டு சுவாமி ஹாப்பி ஆகணும். அப்பதான் உங்களுக்கும் ஹாப்பி அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. டியர் குட்டீஸ், இனிமே நாம எல்லோரும் சுவாமி அட்வைஸ் பண்ண மாதிரி பஜன் பாடுவோமா? சுவாமிய ப்ளீஸ் பண்ணுவோமா? சுவாமிக்கு ஆனந்தம்னா நம்ம எல்லோருக்கும் ஆனந்தம்.
இல்லையா? சரி, மீண்டும் உங்க எல்லோரையும் இன்னொரு சின்ன கதை மூலமா சந்திக்கும் வர ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ். ஜெய் சாய்ராம்.